கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. அது எதுவுமே செய்யல. ஏன்னா கத்திரிக்காய் எனக்குமே அவ்வளவா பிடிக்காது. அதனால நான் செய்யாமயே இருந்தேன். சரி இன்னைக்காவது அத எடுத்துட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்காய் தொக்கு மாரி எனக்கு தெரிஞ்ச மாரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டு நல்லாவே ப்ரவுன் கலர் ஆகுற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டு, இந்த ஃப்ரை ஆகுற வரையும் கத்திரிக்காய் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீல வாக்குல கட் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தி கத்திரிக்காய் போட்டு நல்லாவே எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் பொடி, தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுன்னு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு வரமிளகா, பூண்டு இடிச்சி போட்டு தாளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா அவ்வளோதான். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சிருந்தேன். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ட்ரை பண்ணி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.